ஹாய், டுடே எங்கள் குட்டீஸுங்களுக்கு லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? என்ன லஞ்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா எங்களோட கழனியில் விளைஞ்சது, ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் விளைஞ்ச கிழங்கு, நோ ஹைப்ரிட் அண்ட் வெரி வெரி ஹெல்த்தி. ஓகே, இப்போ நம்ம என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளி காரக்குழம்பு பீட்ரூட் பொரியல் தான். காரக்குழம்பு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வைக்கிற மாதிரி தான், பீட்ரூட் பொரியலும் சேம். ஸோ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, சக்கரவள்ளி கிழங்கு எதுக்குன்னு தானே நினைக்கிறீங்க? அது எதுக்குன்னா ஸ்நாக்ஸ். ஒன்லி சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குட்டி கட்லட் மாதிரி. பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி நம்ம குட்டிஸுங்களை எழுப்பி விட்டுடணும். இங்கே பாருங்கள், தூங்கி எடுத்துகிட்டு வந்து போட்ட உடனே பெண் குயின் மாதிரி தலையை மட்டும் உள்ளே விட்டுட்டு படுத்துக்கிட்டா. இன்னொருத்தர் இருக்கார், அவர் ஒரு பக்கம் அந்த மாதிரி தலையை உள்ளே விட்டுட்டு படுத்துருவார். இப்போ நம்ம கட்லட் ரெடி பண்ணலாம். அதுக்கு மாவு, கோதுமை மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு, வெஜிடபிள்ஸ், அதாவது கோஸு, ஆனியன், கேரட், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சக்கரவள்ளி கிழங்கு, இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக காரத்துக்கு தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா ஹைனன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி விட்டு அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுட்டேன், தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு எடுத்துக்கோங்க. அதனால் திருப்பி நான் மாவு போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். அதில் இப்போ கட்லட் ஷேப்பில் அதை தட்டி நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டோம்னா கட்லட் ரெடி. மிச்சம் இருந்த மாவை நான் அடை மாதிரி செஞ்சுட்டேன். இந்த அடை பார்த்திங்கன்னா மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். என்னோடய குட்டீஸுங்களோட வாழைத்தனத்தை பார்க்குறீங்களா? நீங்களே பாருங்கள். இன்னும் 2 குட்டீஸ் இருக்காங்க, அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.